ain't stopping me. Step aside, motherfucker. I said 23, going on a spree. You just set me free. VIP, walking easily, with so casually. Low PG, locked in mentally, that's a guarantee. Talk to me, numbers never lie. Add it up, that's me. I said 23. I said 23. Strive for greatness. என்ன கரண்ட்டாக போயிடுச்சு? என்ன நாயெல்லாம் கத்துது? Nena. Oh, Nena. Oh, Nena. Ketta kana varudhu Nena. கண்ட நேரத்தில் சுற்றிட்டு வந்தா கெட்ட கனவு வராமல் நமிதாவை கனவுல வரோம். மூட்டு போறா. அவர் சொல்கிறது கரெக்டு தான். மார்னிங்ப்பா. மார்னிங் சார். சொல்லுங்கள் சார், எங்ககிட்ட ஒரு ஸ்டோரி இருக்குது சார். என்ன ஸ்டோரி எடுக்க போகிறீங்க? இந்த ஜாதி மதம், அப்பாவை பையனை கொள்வது, பையனை அப்பாவை கொள்வது, இந்த அர்ச்சமா ஸ்டோரி தான் எடுக்க போகிறீங்க? தம்பி, எனக்கு ரியல் ஸ்டோரியாக வேணும். என் மேனேஜர் எதிர்பார்க்குறது ரியல் ஸ்டோரி. அப்படி இருந்தால் சொல்லுங்கள், இல்லையா கிளம்புங்க. எனக்கு லஞ்சுக்கு டைம் ஆகுது. ஏய், ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒன்று சொல்லியிருக்கல, என் டீமில் வந்தது. ஆமாம், அதையும் அவர்கிட்ட கதையை சொல்லக்கூடாது. கரெக்டாக தான் இருக்கும், சொல்லிப்பார். தம்பி, சொல்ல போகிறீங்களா இல்லைங்களா? ஒரு ரியல் கோஸ்ட் ஸ்டோரி ஒன்று இருக்குது சார். ரியல் கோஸ்ட் ஸ்டோரியா? சரி சொல்லு. ஐ லைக் தி ஸ்டோரிப்பா, பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் படம் பேர் என்ன? மை டியர் டேவிட் சார்.
மை டியர் டேவிட்டா, நல்லா இருக்குப்பா டைட்டிலு, நல்லா இருக்கு. ப்ரொடியூசருக்கு நான் கேரண்டி, ரொம்ப பிடிச்சிருக்கு, பண்ணிடலாம். இன்னும் நல்லா எதிர்பார்க்குறேன், இன்னும் த்ரில்லராக எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள். டேய், கதெல்லாம் ஒர்க் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பிளானு? ஃபஸ்ட்டு ஒரு 15 பங்களா ஒன்று வேணும்டா. சரி, அதெல்லாம் விட்டு பார்த்துக்கலாம். இப்போமா கிணறு வருது? ஏய், என்னாச்சு? அது இல்லைடா, நேற்று கூட எங்கள் அப்பா கிணவுல பேய் வந்தான்டா. பேய் வந்தானா? டேய், மொத்தம் முடிஞ்ச ஆல்ரெடி பேய் மேதுன்னு இருக்கான். இதில் வேறு கிணறு வரானே. டேய் அதை விட்றா, பார்த்துக்கலாம் வா. உங்கள் அப்பனாவா? டேய் இந்த படம் மட்டும் எப்படி நேற்றுண்டா கண்டிப்பாக. டேய் வர்றா, நான் இருக்கிறேன், பார்த்துக்கலாம். ஏய், என்னடா எந்த லொக்கேஷனுமே அமைய மாட்டேங்குது? அங்கே ஏதோ தம்புற மாதிரி இது, அங்கே போய் பார்க்கலாமா? என்னடா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ என்னடா பண்ணுறது? சரி பார்க்கலாம்டா. அந்த சைடா? அந்த சைடு பார்க்கலாம்டா. என்னடா சைலண்ட் ஆகிற? இந்த சைடா? அந்த சைடு தான் போ. சரி போய் பார்க்கலாம். போய் அந்த சைடு கேட் அனுப்புடா. நிப்பாட்டுறா. நல்லா இருக்குடா பார்க்கறதுக்கு. நிப்பாட்டு, இறங்கு. பார்த்தியா எப்படி இது? வா. பார்த்து வாடா. டேய் அந்த இடம் பாடுறா, பயங்கரமாக இது. எல்சா, அந்த ஸ்பாட்டெல்லாம் ஷூட்டிங் சூப்பராக எடுக்கலாம். உள்ளே போய் பார்ப்போமா? டேய் கேட் ஓப்பன் தான் இருக்குது, உள்ளே போய் பார்க்கலாமா? சரி. டேய் மேலே பாரு எப்படி இது? என்னடா இது? இந்த லொக்கேஷன் கரெக்டாக இருக்குண்டா. டைம் வேறு ஆயிடுச்சு. லொக்கேஷன் பார்க்க தானே வந்தோம். நீ போய் மேலே பாரு. சரி, அந்த நீ சைடு போயிட்டியா? போய் பார்க்குறேன். என்ன? இங்கே என்ன இவ்வளோ புக் இருக்குது? உள்ளே போய் பார்க்கலாமா? இது என்ன பத்திரம் மாதிரி இது? இது என்ன இது? ஏன் இவ்வளோ தூசு இருக்குது? என்ன இது ஃபைலா? என்ன ஃபுல்லாக அக்கௌண்ட்டாக இருக்குது? ஒரு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தான் நம்மளுக்கு தெரியும். வேறு ஏதாச்சும் பார்க்கலாம். என்னடா இவ்வளோ புக்ஸு? இது என்ன புக்கு? சயின்ஸ் புக்கா? டேய் எல்சா, டேய் சொல்டா. கீழே வாடா. என்னடா இது இவ்வளோ பெரிய சாவி? ஒருவேளை சந்திரமுகி சாவியோ? எதுக்கு வச்சிடலாம் விடு. CO2+, H+. டேய் என்னடா இது? இது என்ன பேப்பரு? இதுவும் அக்கௌண்ட்டா? இது என்ன புக்கு? டேய் லொக்கேஷன் தானடா பார்த்துக்கிறேன், எதுக்குடா கூட்டினேங்கிறேன்? டேய் இங்கே பாரு எவ்வளோ புக் இருக்குதுன்னு. புக்கா? இங்கே பூரா புக்கு வரும். டேய் உள்ள வாடா. ஹலோ. தம்பி, அன்றைக்கி கதை சொன்னீங்களே, எங்கள் மேனேஜரை மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு. சரிங்க சார், வந்துடுறேன் சார். சரிங்க தம்பி, சீக்கிரம் வாங்க. சரிங்க சார். ஓகே சார். டேய் மேனேஜர் கூப்பிட்றாரு, போலாமா? மேனேஜர் கூப்பிட்றாரா? சரி வா, ஃபாஸ்ட்டாக போகலாம் வா. சரி வா.
இந்தாடா வண்டி ஓட்டுறே. டேய் சீக்கிரமாக போனோம், அங்கே வெயிட் பண்ணுறாங்க. சரி வாடா ஏற போகலாம். டேய் அவர் ஃபோன் பண்ணுறா. ஃபோனா? ஒரு நிமிஷம் இருடா. அந்த சைடு நிப்பாட்டு. ம் ஹலோ சார் நீங்கள் சொன்ன பிளேஸுக்கு வந்துட்டோம் சார். இன்னும் எங்கே வரணும் சொல்லுங்கள் சார். வந்துட்டிங்களா? சார் ஓகே, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ரைட் எடுங்க. நம்ம ஹோட்டல் இருக்குது, பிரியங்கா பவன். அங்கே வந்துட்டு கால் பண்ணுங்கள். ஓகே சார். வந்துடுறா. ம் டேய் அவங்க தெரிஞ்சு பாரு ஹோட்டலு, அதான்டா. இங்கேயா? சார் வணக்கம் சார். வணக்கம்பா. அஜய் இருக்காரா? உள்ளதான்பா இருக்காரு. இங்கே தான் வர சொன்னார். கால் பண்ணிப்பாரா? ஹலோ, வந்துட்டிங்களா? இதோப்பா வரேன். என்ன சொன்னார்? வராராம். தம்பி. வணக்கண்ணா. வணக்கம்பா. தம்பி, உங்களுக்காக சார் வெயிட் பண்ணுறாரு, வாங்க போகலாம். சரிங்களா? கீழே பார்த்து வாங்க. தம்பி, இங்கேயே வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். பசிக்குதே, ஏதாச்சும் ஆர்டர் பண்ணணுன்னு பார்த்தா இவனா நம்மளை பார்க்குறான். என்னப்பா டைம் ஆச்சு, வராங்களா இல்லையா? வர சொல்லியிருக்கேன் சார். அந்த பசங்க வந்திருக்காங்க சார். சரி வர சொல்லு. ஓகே சார். தம்பி கூப்பிட்றாங்க வாங்க. ஓகே சார். சார். சரி நீ இப்போப்பா, நான் கூப்பிட்றேன். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம்பா. ஏன் லேட்டு? சரி உட்காருங்கப்பா. என்னப்பா எதனா சாப்பிட்றீங்களா? இல்லை வேணாம் சார். சரி ஓகேப்பா. இவர் தான் நம்ம ப்ரொடியூசரு, என் ஃப்ரெண்டு தான். நம்ம அஸ்டன் சொன்னாப்புல கதை நல்லா இருக்கு, ஆனால் ஹியூமர் கலந்த ஒரு த்ரில்லர் படமாக இருந்தால் நல்லாயிருக்கும். சரிங்க சார். தம்பி, எவ்வளோ செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன். படம் பயங்கரமாக இருக்கணும், ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கணும். சார் அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் சார். சரி, ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம்?
சார் ஒரு 10 days டைம் கொடுங்க சார். நாங்கள் லொக்கேஷன் பார்த்துட்டு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன் சார். 10 days-ஆ? சரி, ஓகே, நல்லா பண்ணுங்கப்பா. ஆல் த பெஸ்ட். சரி தம்பி, எனிவே வாழ்த்துக்கள். நல்லா பண்ணுங்கப்பா. கண்டிப்பாக சார். வாழ்த்துக்கள் தம்பி. 10 days-க்கு அப்புறம் மீட் பண்ணலாம். டேய், 2 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு ப்ரொடியூசர் எப்படியோ கஷ்டாரா. ஆமாண்டா. இந்த கதையை நல்லா எடுக்கணும்டா. ஆமாண்டா. டேய், மழை வர்ற மாதிரி இருக்குது. எப்படி போவ? நம்ம வீட்டிலே தங்கிடலாமா? சரிடா. சரி. ஏய் வாடா, இதான் நம்ம வீடு. இதானா? நல்லா இருக்குதுடா. எங்கடா மேலவா? ஆமாடா, மேலே தான். இதுக்கு முன்னாடி இங்கே கீழே இருந்தோம், மேலே. என்னடா கீழே இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் செட் வச்சுன்னு இருப்பா ஜாலியா? டேய், அதெல்லாம் நம்மளுக்கு செட் டேய், ஆகாது. நடிக்கார எனக்கு தெரியும். டேய், சைலண்டாக இரு. அம்மா அப்பா யாரனா மேலே இருக்க போகிறாங்க. டேய், அப்பாவும் தூங்கின்னு இருப்பார், அம்மாவும் தூங்கின்னு இருப்போம். நம்ம 2 பேர் போய் சைலண்டாக பார்த்துருவோம். சரி. ஓகேவா? டேய், டேய் உள்ள வாடா. இதாண்டா நம்ம ரூமு. நல்லா இருக்குப்பா. சரிடா, படகலாமா? பரவாயில்லடா. படு. டேய், சாக்ஸ் எதுனா போட்டுக்கிறியா? வேணாடா, இதில் இருந்துக்கிறேன். டேய் சீர் வந்து பாரா, மாறி வேற போகணும். வரேன்டாப்பா. டேய், எதனா சாப்பிட்றியாடா? டேய் எனக்கு எது வேணாடா சாமி, பாரா. செம்ம டயர்டா. டேய் டேய் ஏய், தூக்கமே வரலடா. டிவி பாடுறா போய். ரிமேட்டாங்கடா. டேய், அங்கே எங்கன்னா இருக்கும் பாரா. டேய், ஏன்டா என் உயிரை வாங்குற? ரிமேட் இங்கே வச்சுன்னு நான் இது தர சோம்பேத்தனம் பட்டுங்கிறது பத்தியா? செம்ம கட்டடா. சிரிச்சு சிரிக்கி வந்தா டைம் வராது படப்போம்.
டேய் இவங்கடா போயிட்டான்? தேவா அங்க என்னடா பண்ற? தேவா ஏய் தேவா தேவா கண்ணால குத்தாத நீ என்ன இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன ஏய் இவங்கடா போயிட்டான்? என்னடா அது ஒன்றுமே புரியல. எவ்வளோ ஜீவானாச்சு? தேவா டேய் தேவா டேய் தேவா டேய் நான் மேலே தாண்டா இருக்கேன். மேலே வா, சீக்கிரமா வா. டேய் அங்க என்னடா பண்ற? கீழே வாடா. டேய் இங்கே நல்லா இருக்குதுடா, நீ வா மேலே வாடா. சரி இரு வரேன். டேய் தேவா என்னடா பண்ற? டேய் தேவா ஏய் டேய் 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 நீ என்னடா பண்ணுற? டேய் நீ கூப்பிட்டு தானே மேலே டேய் வந்தேன். இங்கெல்லாம் வரக்கூடாது, வாடா. டேய் நீ கூப்பிட்டு தானே நான் மேலே வந்தேன். டேய் நான் எங்கடா கூப்பிட்டேன்? கீழே வாடா போகலாம். டேய் கேவலம் எதுக்கு மேலே டேய் நீ கூப்பிட்டு தானே வந்தேன். டேய் இரா பண்ணாரு. டேய் அங்கெல்லாம் எதுக்குடா போனேன்? டேய் உன் வாய்ஸ் கேட்டு தானே மேலே போனேன் நான். டேய் உட்கார். டேய் இந்தாடா தண்ணி குடுற. ஏண்டா மேலெல்லாம் எதுக்கு போனேன்? உன் வாய்ஸ் கேட்சிரா. நீ தானே மேலே இருந்த. வாய்ஸ் கேட்சா? சரி தண்ணி குடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பட்டுறா நீ. நாளைக்கு பார்த்துக்கலாம் ஒரு. பட்டுக்கோட்டை அம்மாடு பார்த்து புட்டான் அம்மாடு கண்ணால சிரிச்சான் கண்ணால அணைச்சான் பின்னால கால வாரிட்டான். பட்டுக்கோட்டை அம்மாடு உள்ளுக்குள்ளே என்னாடு பொல்லாத சிறுக்கி பொன்னாட்டம் நிறுக்கி பின்னாடி பள்ளம் பறிப்பா. பட்டுக்கோட்டை அம்மாடு பார்த்து புட்டான் அம்மாடு கண்ணால சிரிச்சா கண்ணால அணைச்சா பின்னால கால வாரிட்டான். பட்டுக்கோட்டை அம்மாடு உள்ளுக்குள்ள என்னாடு. டேய் என்னடா உங்கள் அப்பா இப்படி ஆடுறான்? டெய்லி இப்படி தான்டா. நைட்டில் ஆடுவான். இப்போ பகலே குஷ்டா நீரான்டா. போய் நித்துறாத டேய். நேற்று கருமாந்திர பிடிச்சுவான். வாடா டேய். நைனா நாயாயோ நைனா ஏந்திரியா ஏந்திரியா. யோ எதுக்கா குஷ்டு டெய்லி டான்ஸ் ஆடுற? உனக்கு என்னடா தெரியும்? மன கஷ்டம்டா.
யோ என்னையா மன கஷ்டம் உனக்கு? அம்மா என்னைக்கு என்னை விட்டு போனாலும் அணிலேருந்து தானே எனக்கு மன கஷ்டம். அதான் தோ இது மாதிரி பண்ணுறதான் விட்டு போனா. டேய் அப்பா அந்த மாதிரிலாம் திட்டாதடா. திட்டின நடு ரோட்டில் தான் நிற்பேன். ஒரு 150 ரூபா கூட. யோ போயா. இவன் யாரு? உன் ஃப்ரெண்டா? யோ அவன் என் ஃப்ரெண்டியா. அப்போ நீ ஒரு 150 கூட. யோ கம்முனியா போ படியா வாயா. யோ வாயா. ஏன்னா இப்படி பண்ணுற எப்பவுமே கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக படியா. உன்னால் எனக்கு தான் ஏன் அசிங்கம். அம்மா இருந்தால் நான் ஏன்டா இந்த மாதிரிலாம் இருக்கிறேன். டேய் இங்கே இரு, நான் வரேன். சரி சீக்கிரமாடா. எல்சா, டேய் இது என்னன்னு பாடுறா. என்னடா அது? நேற்று கச்சது அந்த இடத்துக்கு போனேன்னு. இதாண்டா திரும்ப. ஏய் என்னடாச்சு? ஏய் இதுதானே என் கனவுல வந்துச்சு. என்னடா சொல்கிறா? ஏய் ஆமாடா இந்த முகம் தானே கனவுல வந்துச்சு. அதில் என்ன இருக்குதுன்னு பச்சு பார்க்கலாம். வச்சு பார்க்கலாம். சரிடா. எனது பெயர் டேவிட். நான் பிறந்தது 2014ஆம் ஆண்டு. என்னை தத்தெடுத்து வளர்த்தவர் டேனியல் ஃபாதர். நான் வளர்ந்தது கிறிஸ்துவ தேவாலயத்தில். இக்கதையை எழுதியவர் கிறிஸ்டோபர். அப்போ இதை எழுதியது கிறிஸ்டோபரா? யாரா அந்த கிறிஸ்டோஃபரு? டேவிட் இதில் எப்படி செத்தானே இதில் இல்லை. ஆமாம், அப்போ அந்த கிறிஸ்டோஃபரை கேட்டால் தான் எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். அவனை பார்க்கணும். எப்படி பார்க்குறது? கண்டுபிடிக்கலாம். ஏய் அவர் அட்ரஸ் இதில் இருக்குதா பாரு. இது என்ன பாரு. அட்ரஸ் இருக்குதுடா. அதை படுறா. செங்காடு தேவாலயம் ஃபாரஸ்ட் ஏரியாடா. செங்காடா? டேய் யார்கிட்டனா கேள்றா. இதுடா அந்த அண்ணாவை கேள்றா. அண்ணா நீ செங்காடு இப்படி போகலாம்ல? போகலாம்பா. சரிண்ணா தேங்க்ஸ்ண்ணா. ஓகேப்பா. டேய் அந்த கேட்டு தெரியுது பாரு, அந்த இடம் தான் நினைக்கிறேன். இந்த கேட்டாடா? ஆமாடா இந்த இடம் தான்டா. ஏய் கன்ஃபார்ம் இந்த இடமா? ஆமாண்டா இந்த ட்ரெஸ் தான் காட்டுது. வா போய் பார்க்கலாம்.
கிறிஸ்டஃபர் 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 நீங்கள் தானே? நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க. டேவிட்டை பற்றி இவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன்டா. இது வந்துட்டாரா? ஆமாம், நீங்கள் யார்? என்ன தெரியும் எவ்வளோ தொழுக்கு வந்துக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காருங்க. நீங்கள் கிறிஸ்டஃபர் தானே? ஆமாம். இந்த புக்கை நீங்கள் தானே எழுதுனீங்க? ப்ளீஸ் கிவ் மீ. பாருங்கள். மை டியர் டேவிட், இந்த கதையை 2019 தான் நான் எழுதினேன். அந்த கதையை யாரால மறக்க முடியாது. ஆமாம், இந்த புக்கு எப்படி உங்கள் கையில் கிடச்சிது? சார், இது எங்களுக்கு ஒரு பங்களால் கிடச்சிது சார். சரி, உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? எங்களுக்கு டேவிட்டை பற்றி தெரியணும் சார். டேவிட்டை பற்றி தெரியணுமா? டேவிட் வந்து 2005 பிறந்தான். பிறந்த 4 மாதத்தில் அவங்க அப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் டேவிட்டை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. ஒரு 12 வயசில் எல்லா குழந்தையும் ஸ்கூலுக்கு போகிறத பார்த்து நானும் போனோம் சொல்லி அடம் பிடிச்சான் டேவிட். உனக்கு நான் இருக்கேன் டேவிட் அப்படின்னு டேவிட்டை சொல்லி படிக்க வச்சா அவங்க அம்மா. சார் வந்துட்டாரா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. தேங்க் யூ சார். சரி, லெசனுக்கு போகலாமா? ஓகே சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து லைஃப்பில் மொத்தம் 2 விதம். ஒன்று ஹாப்பி, நெக்ஸ்ட் வந்து சேட். இந்த 2 விஷயம்தான் லைஃப்பில் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஓகே சார். டேவிட், லெசனை கவனிக்காமல் அங்கே என்ன பண்ணுற? கெட்டப். லெசனை திட்டுறதுக்கு உன் கான்சன்ட்ரேஷன் எல்லாம் எங்கடா இருக்கு? டேய், உன்னதான்டா, வாய் தந்து பேசாண்டா. டேவிட், உனக்கு என்னாச்சு? டேய், உன்னதான்டா. டேய், வெளியே போ. டேய், இப்ப பேசுறா ஓமா. சைலண்ட். எதுக்கு சிரிக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு லெசன் எடுத்தேன் இல்லையா லைஃப் பற்றி, அது நாளைக்கு டெஸ்ட் வைப்பேன். ஓகேவா? டேவிட், என்னதான்டா ஆச்சு உனக்கு? ஏன்டா டல்லாக இருக்க? சார், ஒன்றும் இல்லை சார். ஷோ, சரி போ, வீட்டுக்கு போ. ஓகே சார். ஷோ, டைம் வேறு ஆயிடுச்சு. La la la.
பசிக்குதுமா. மா மா அம்மா அம்மா நீயா போயிட்டு நீ யாருமா இருக்கிறான்? என்னை யாருமா பார்த்துப்பா? வா அப்பாவும் போயிட்டாரு, இப்போ நீயா போயிட்ட, இப்போ நீ யாருமா இருக்குது? என்னை யாருமா பார்த்துக்க போறா? என்ன வந்து கூட்டிட்டு போயிடுமா? மா மா வருமா? டேவிட்டோட அம்மா இறந்த காரணம் ஒவ்வொரு நைட்டும் பகலும் டேவிட்டை பற்றி தான் யோசித்து எத்தனையோ நாளில் பசி பட்டினியுமா அந்த தாய் சாப்பிடாம மன உளைச்சல் ஆகி தனிமையில் யோசித்து பைத்தியமாகி தனக்குத்தானே என்ன பண்ணுறன்னு தெரியாமல் தூக்கு போட்டுன்னு செத்தா டேவிட்டோட அம்மா. அதுக்கப்புறம் என்னாச்சு? டேவிட்டோட சார் டேனியல். டேவிட் ஒரு நாள் தனிமையாக இருந்ததை பார்த்து டேவிட்டை கூப்பிட்டு நீ ஒரு 10 நாள் தேவாலயத்தில் இருடா அப்படின்னு டேவிட்ட சொன்னார். டேவிட்டும் போனான். ஆனால் அங்கே போய் கண்ணீர் விட்டு துக்கப்படுறான் டேவிட். அதுக்கப்புறம் என்னாச்சு? அப்போ தான் அந்த மிருகத்தை பார்க்குறான் டேவிட். திலீப், ஏய் திலீப், எங்க போனா? ஏய் வாடா இங்க. அண்ணா சொல்லுண்ணே. டேய் டெய்லர் மிஷின் வந்துச்சா? வந்துச்சுண்ணே. எங்கடா? இதோ அங்கே தான் இருக்குது. சரி வா. இதோ இதுதானே. 10 பேர் காசு கொடுத்தாங்க, 5 மிஷின் தானே வந்துருக்குது. ஏய் அந்த 5 மிஷினும் யாருக்கும் தரப்போதில்லை, வரலன்னு சொல்லு, வழி கற்றுக்கடா. சரி இந்த வாரம் எவ்வளோ வந்தது? இதானே. என்ன வெயிட்டு கம்மியாகுது? முன்ன மாதிரிலாம் இப்போ எவனும் வரதில்லைண்ணே. அவனே தப்பு பண்ணுறான், அவனே பாவம் மன்னிப்பு கேட்டுன்னு போயினே இருக்கிறானே. காசு கூட எவனும் போகிறதில்லை. என்னடா அது? முதியோர்களுக்கு சாப்பாடு அரிசிண்ணே. எதா முதியாரா? டேய் எதுன்னு போய் வீட்டில் போடுறா. தசனை யாராச்சும் கேட்டா காலி ஆயிடுச்சுன்னு சொல்கிறா. சரி இந்த விஷயம் யாருக்குன்னா தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, மௌன அவ்வளோதான் உனக்கு. தசனை அதெல்லாம் யாருக்குண்ணே தெரிய போகுது. டேய் யாராமா?
எல்லாத்தையும் கேட்டுக்கிறேண்ணா. என்னடா வாய் பொழந்துனுது? நான் தசனே எல்லாமே தெரிஞ்சிட்டுன்னு சொல்கிறேன், சும்மா விட சொல்கிறேன் இவனை. ஓ, எல்லாம் தெரிஞ்சிச்சடா உனக்கு? ஆமா, நான் எல்லார்கிட்ட சொல்ல போறேன். அப்போ உன்னை வெளியே விட்டா எல்லாருக்கும் சொல்லுவேன். ஆமா, நீங்க பண்றது தப்பு. ஏய், இவன் எங்கே வேணாம், நம்ம எடுத்துக்கிட்டு டேய் வாடா, வாடா டேய் வாடா. ரொம்ப வெளியிடண்ணா, வேணாண்ணா, உனக்கு கையேத்துக்க விட்டுறேண்ணா, விட்டுறேண்ணா. அம்மா வேணாண்ணா. அப்போது இங்கேருந்து போனால் எல்லார்கிட்ட சொல்லிருவில்ல? ப்ளீஸ் நான் விட்டுறேண்ணா, நம்மளை கையெழுத்து கொடுக்க போறேண்ணா, யார்கிட்ட சொல்ல மாட்டேன். இனி இவன் உயிரோடு இருக்கக்கூடாதுடா, இவன் உயிரோடு இருக்கக்கூடாது. சின்ன பையனா அவன். டேய், சின்ன பையனா? ஊரில் போய் எல்லார்கிட்ட சொன்னா? சரி, வெளில யாருன்னா ஆள் வராங்களா போய் பாரு போ. சரிண்ணா. இவனை வெளியே விட்டால் காலம் ஃபுல்லாக என்ன களி சாப்பிட வச்சிருவான். இவனை விடக்கூடாது, இவனை எதாவது பண்ணணும். ஓ, இன்னும் உயிரோடு தான் இருக்கே நீ? சரி, இப்போ பாரு. என்ன சொன்ன? எல்லாம் ரெண்டு சொல்கிறியா? போ மேலே போ, மேலே ஒருத்தருப்பான், அவங்ககிட்ட போய் சொல்லு. காப்பாத்துங்க, ஐயோ அம்மா இருது, என்னை யாரான வந்து காப்பாத்துங்க. அம்மா 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 இருதுமா, அம்மா காப்பாத்தம்மா, விடாம வேண்டாண்டா. விட மாட்டியா? இந்த தாசை பகைச்சிக்கிட்டா இதாண்டா, போ சந்தோஷமா போ. அவனை அடித்து சித்திரவதை பண்ணி எரிச்சே கொன்னான் தாஸ். யார் அந்த தாஸு? அந்த தேவாலயத்தோட செக்ரட்டரி தான் தாஸ். அவர் ஃபோட்டோ ஏதாச்சும் இருக்கா? ஃபோட்டோவா? ஒரு நிமிஷம் இருங்க. இவன் தான் அந்த தாஸ். கொடுங்க. டேய், உங்கள் அப்பாடா. எங்கள் அப்பா தான்டா. ஊராடா டேவிட்டை கொண்டு
டேய் நெல்சா, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுடா. இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்குன்னா வெளியே தெரியணும், பிரச்சனை ஆகிடும். மறுபடியும் கனவுல வந்துட்டுனா என்ன இடம் இது? டேவிட், மறுபடியும் என் கனவுல எதுக்கு வந்த? இப்போ தெரியுதா நான் எதுக்கு உன் கனல் வரேன்னு? இப்போ புரியுது. உனக்கு என்ன வேணும்? ஒரு உதவி வேணும். என்ன உதவி? எங்கள் அப்பா உன்னை கொண்டு வந்து தப்பு தான், அதுக்காக என் கனவுல வராது. எங்கள் அப்பா ஒன்றும் பண்ணுறாத. உங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுண்ணா, உன் கனவுல நான் வரக்கூடாதுண்ணா. இந்த உதவி எனக்கு பண்ணியே ஆகணும். அந்த பாத்ரூமில் தான் அஸ்தி இருக்குது. அந்த அஸ்தியை நீ கரிச்சு முழங்கணும். உங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுண்ணா, நீ இதை பண்ணி தான் ஆகணும். சரி, நான் பண்ணுறேன். எங்கள் அப்பாவை எதுவும் பண்ணக்கூடாது. சரி. அப்போது அந்த அஸ்தியை திரும்பி கரைச்சா என் கனவுல வர மாட்டான், எங்கள் அப்பாவும் எதுவும் பண்ண மாட்டான். அந்த பாத்ரூம் தான் அந்த அஸ்தி இருக்குது. அப்போது அந்த அஸ்தியை திரும்பி கரைச்சா தான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். எனக்கு எதனாலும் பரவாயில்ல, எங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஊத்திக்குன்னு கடிச்சிக்காவா, கடிச்சிக்குன்னு ஊத்திக்காவா. ஹெய், காத்தடிக்குது காத்தடிக்குது காத்தடிக்குது. டேய் நெல்சா, காற்று டேய் நெல்சா, அடிக்குது. வா. நெல்சா இல்லையாப்பா? ஆ, எனக்கு நட தெரியும், எங்கனா இருப்பான், போய் பாருப்போ. இல்லைப்பா, நேற்றுலேருந்து ஃபோன் பண்ணுறான், அவன் எடுக்க மாட்டேங்கிறான். காலைலும் ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா. எனக்கு ஏதோ பயமாக இருக்குதுப்பா. இது நேற்றுலேருந்து ஃபோன் எடுக்கலையா? ஆமாப்பா. எங்கே போயிருப்பான்? ஏதோ தப்பாக இருக்கே. சரி வா, போய் பார்க்கலாம். பா, அங்கே யாராச்சும் கேட்டு பாருப்பா. ஏம்மா அற்புதம், என் பிள்ளைய பார்த்தா? பார்த்தனே, உன் புள்ள ஏரி சைடு தான் போனான். என்னப்பா ஆச்சு? ஓடுறீங்க? என்னடா பண்றா?
தம்பி பாத்துடா. தம்பி அங்க என் பையன் மாதிரியே இருக்கான் பாரு. டேய் வேணாண்டா. டேய் நில்சா, டேய் டேய் வந்துடா. டேய் ஏன்டா இது மாரி பண்ணிடுற? டேய் டேய் நில்சா பயமுத்தாது. டேய் வந்துடா. டேய் 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 ஏன்டா இது மாரி பண்ணிடுற? டேய் வந்துடா. டேய் திருப்பி வந்துடா. டேய் பா நில்சா காணோம்பா. ஐயோ டேய் எங்கடா என் புள்ள? எங்கடா என் புள்ள? இந்த இடத்துல டேய் புள்ளைய காணடா. நம்மளை விட்டு போயிட்டோம். நெல்சன் உள்ள இருந்தா சத்தான். டேவிட் யாருன்னு தெரியுமா? டேவிட்டா உன்னாலதான் அவன் சத்தான். நீ தானே டேவிட்டை கொன்ன. உனக்கு எப்பறம் இதெல்லாம் தெரியும்? இவங்களுக்கு எல்லாம் தெரியும். எதுக்கு தெரியும்? இந்த மாதிரி ஒரு மிருகத்தை நான் இங்க பார்க்கவே இல்லையா? சி, இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச உனக்கு நான் யாருன்னு தெரியலையே. அவனை எப்படி கொண்டனோ அதே மாதிரி நான் உன்னை கொல்றேன். நம்ம பண்ணுற இந்த தப்பு தான் நம்ம வாழ்க்கையை மாற்றும். ஆனால் அதே தப்பை மறுபடியும் செஞ்சால் அந்த பாவம் நம்ம குழந்தைங்களுக்கு தான் சேரும்.